திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது திருமந்திரத்தின் பாயிரத்தின் வேத சிறப்பு என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். பாடல் என்னன்னா, வேதத்தை விட்ட அறமில்லை, வேதத்தின் ஓதத் தகும் அறம் எல்லாம் உள, தர்க்க வாதத்தை விட்ட மதிசூர் வளமுற்ற, வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. வேதம் என்பது என்ன சொல்கிறோம்? மறைநூல். இது திருக்குறள், திருமந்திரம், திருவாசகம், திருவருட்பா, இது நமக்குள்ள வேதம் நூல். மறைநூலில் கூறப்படாமல் விடுபட்ட அறநெறி கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் இந்த நூலில் சொல்லியிருக்க எதுவுமே வேறு எந்த நூல்லையும் கிடையாது. அறக்கருத்து வேறு எதுலையுமே கிடையாது. மக்கள் ஓது கற்க வேண்டிய அறம்பொருள் இன்பம் வீடு அறக்கருத்துக்கள் யாவும் மறையிலேயே உள்ளன. மறைனா இந்த நூலிலே உள்ளன. இவற்றை உணர்ந்து மெய்யணிவர்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாமல், சொல்லாமல், செய்யாமல் ஒருமைப்பாட்டு நெறியை போற்றி வளமான மறையை ஓதி உணர்ந்து வீடு பெற்றே அடைந்தார்கள். இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்க அறம் கருத்துக்களை பிறழாமல் அதனை பின்பற்றி அதனை ஓதி வணங்கி வந்தனர். அதன் மூலம் என்ன செஞ்சாங்க? வீடு பேறு பெற்றாங்க. இதான் அந்த வேதத்தை விட்ட அறமில்லை, வேதத்தின் ஓதத் தரும் அறம் எல்லாம் உள, அதுவே எல்லாமே கொடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. தர்க்க வாதத்தை விட்டு, தர்க்கவாதம் நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் என்ன படிக்கிறது, என்ன போகிறது வருது, அந்த வாதத்தை விட்டுட்டு வளமுற்ற வேதத்தை ஓதியே, அந்த வளமான இந்த நூலை ஓதியே நான் வீடு பெற்றேன் அப்படின்னு திருமலை தேவநாயகர் சொல்கிறார். அடுத்து வேதத்தின் சிறப்பில் 2ஆம் பாட்டு என்னன்னா, வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன், வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட, வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய், வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே. என்ன சொல்கிறாரு? இந்த வேதம் எதுக்குன்னு நம்ம சொல்கிறோம்னா, அந்த மெய்ப்பொருளியாக இறைவனை காட்டுறதுக்கு தான். சும்மா இதில் வளர்ப்புமான்னு சொல்லுவார், சாகும் கல்வி சாகா கல்வி. இந்த சாகா கல்வியை யார் கற்றுக்கிறாங்களோ அதுதான் வேதம். அந்த வேதத்தை யார் மக்களுக்கு சொல்கிறாங்களோ அந்த மெய்ப்பொருளாகிய அந்த இறைவனை காட்டக்கூடிய கல்வி தான் வேத கல்வி ஆகும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மறைநூலாகி ஓதுகின்றவர் அதன் மொழிகளையும் உரைத்து கூற மெல்ல கூறுதலே மறையோராவது இல்லை. அதன் பொருளை உணர்ந்து கொண்டு ஓதுனால் மறையோர் ஆக முடியும். இந்த மறைநூல் நம்ம சும்மா நம்ம பாட்டு படிக்கிறதுலையோ அதுலேயோ கிடையாது. அதோட உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்கள் உரைக்கிறது தான் அந்த மறையோட சிறப்புன்னு சொல்கிறாரு. மறை முதலில் உரைத்த இறைவன் முழுமுதற் பொருள் உலகம் தெரியவே உரைத்தளிர்னான். அன்றியும் வேதியர்கள் வேள்வி செய்வதற்காக அழியாத மெய்ப்பொருளும் மக்களுக்கு உணர்த்துவதற்காக மறையை உரைத்தான். அடுத்து நம்ம என்ன பாடம் பார்க்கணும்? இருக்கு உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்கு உணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி, வெறுக்கு உருவாய் வேதியர் சொல்லும் கருக்குரு வாய் நின்ற கண்ணனும் ஆமே. இந்த மந்திரத்தின் கருவாய் நிற்பவன். இந்த எல்லா மந்திரத்துக்கும் கருவாய் அந்த இறைவன் நிற்கிறான் என்று சொல்லுகிறார். மந்திர வடிவாயுள்ள அழகிய மரியின் உள்ளே உள்ளத்தை உருகுகின்ற உணர்வாகவும் உணர்கின்ற பொருளாகவும் ஓங்கி விளங்குபவன் இறைவன். அந்த முக்கண்ணனை மறையின் கருவெளியாயும் நுண்பொருளாகவும் உள்ளான். வேதியர் ஓதுகின்ற மந்திரங்களும் ஆக்கம் தருபையோடு அச்சம் தருகின்ற மந்திரங்களும் அதில் உண்டு. இது நன்மை செய்யக்கூடிய மந்திரங்கள் இருந்தாலும் அதில் தீமை செய்யக்கூடிய மந்திரமும் இருக்குது. அதான் இருக்கும் உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்கு உணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி, வெறுக்கு உருவாகிய வேதியர் சொல்லும் கருக்குரு வாய் நின்று கண்ணலும் ஆமே. அடுத்து நம்ம வேதத்தின் சிறப்பில் அடுத்து நம்ம பார்க்க போகிற பாடல் என்னன்னா, திருநெறி ஆவது சித்து அசித்து அன்றி
பெருநெறி ஆய பிராணனை நினைத்து குருநெறி யாம் சிவமா நெறி கூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே. கடவுளை பேசும் நெறியே திருநெறியாகும். அந்த நெறியானது இறைவன் அறிவு பொருளாகவும் அறிவற்ற பொருளாகவும் உள்ளான். அவனே பெரிய நெறியாகவும் ஒளிநெறியாக காட்டுவனாகவும் இருக்கிறான். அவனை ஒரு மெய் குருவாயினை உணர்வோடு இந்த நெறி கூறுவதோடு இறைவனை கூட்டுவிக்கும் என்று சொல்கிறது. ஆதலால் இந்த ஒருமை நெறிதான் மறைமுடிவு இயல்பு சிறந்த நெறியாகும். அடுத்து நான் பார்க்க போகிறது 6 அங்கமாய் வருமா மறை ஓதி கூறு அங்கம் ஆக குணப்பயில் வாரில்லை வேறு அங்கம் ஆகி விளைவு செய்து அப்புறம் பேறு அங்கம் ஆக பெருகி நின்றாரே. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உடம்பின் பாதியாக உள்ளவன் இறைவன். இறைவன் உயிர்கள் உய்யவே மாமரியை 6 சீட்சை கற்பகம் வியாக்கரணம் சந்தோ விசித்தே ஜோதிடம் நிருத்தம் என வகைப்படுத்தி ஓதியுள்ளார். அவ்வாறு ஓதியவன் மக்கள் உடம்பிலே உறுப்புகளாகவும் விளங்குகின்றான் என்பதை உணர்ந்து கொள்வர் உலகில் இல்லை. இருப்பவரோ இறைவனை தங்களில் பிரித்து வேறாய் கருதி வெவ்வேறு செயல்களை புரிந்து வழிபடுகின்றனர். கற்பனையால் பெறுவதற்காக எண்ணி செயல்களை பெருக்கிக் கொண்டே போகிறார்கள். என்ன இவரின் அறியாமை! 6 அங்கமாய் வரும் மாமறை 6 வகையாக அதை பிரித்து அது மாமறையாக கொடுத்து அந்த அங்கங்களை குணம் பயில்வார் இல்லை. அந்த நம்ம உடம்புலே அது இருக்குது. ஜோதிடம் இருக்குது, சந்தோ விசித்தி வியாக்கரணம் கற்பகம் சீட்சை இது எல்லாமே நம்ம உடம்புலே இருக்குது அப்படின்னு நம்ம அதை உணர மாட்டோம். வெளியில் இருக்குதுன்னு நினச்சி வெளி பூஜையை நம்ம செஞ்சிகிட்ருக்கோம். இதுதான் இந்த பாடலோட இது. அடுத்து பாட்டும் ஒளியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் ஆராத அவனியல் மாட்டதார் வேட்டு விரும்பார் விருதம் இல்லாதவர் ஈட்டும் இடம் சென்று இகழில் உற்றேரே. இதில் நெறியை கடைபிடிக்காதவர் கெடுவாங்க. பாடப்பொருளும் பன்னிசைக்கும் ஏற்ப ஆடுகின்ற ஆடல் மகளிரின் கலையின்மை குறைய இந்த உலகத்தில் அதிலிருந்து விடுபடாதவர் மறைநெறி ஒழுக்கங்களை கடைபிடிக்க தவறினர். வேள்வி செய்வதிலே விருப்பம் காட்டினாலும் நோம்பினை கொண்டு ஒழுகவில்லை. அதனால் நோம்பினை கொண்டு அதன்படி நடக்கலைன்னு சொல்கிறாரு. அவைகள் மறைநெறிக்கு மாறாக சென்று தீவினையே ஈட்டும் வருகின்றனர் என்று இதில் வேதத்தின் சிறப்பாக அவர் இந்த பாடலை நமக்கு கூறியிருக்கார். இந்த 6 பாடலும் இந்த வேதத்தின் சிறப்பு பாடல். இந்த வேதத்தின் சிறப்பு பாடல் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பாடலில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்த வேதத்தின் சிறப்புனா இந்த வேதமாகிய திருமந்திரத்தின் சிறப்பும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வேதத்தோட சிறப்புன்னு பார்க்கும்போது திருக்குறள், திருமந்திரம், திருவாசகம், திருவருட்பா இந்த 4 வேதத்தையும் யார் தமிழ் திருமறையில் வேதத்தோட சிறப்பை பற்றி அவங்க இந்த வேதம்தான் பேஸ். இந்த வீடு கட்டுறதுக்கு எப்படி ஒரு பேஸ்மெண்டம் போட்டு ஏற்றுறாங்களோ இந்த வேதம் என்ற ஒன்று இருந்த வாசி. ஏன்னா ஆகமங்களை அப்போவே அருளி தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கட்டுப்பாடை வச்சு ஒவ்வொன்றும் ஒரு சிஸ்டத்தை வச்சு அவங்க இயக்குவாங்க. அப்படி இயக்கும்போது அதன் விளைவு இருளும் ஒளியும் தான் ஏற்படுமே தவிர மற்றபடி எதுவும் ஏற்பட போகிறதில்ல. இந்த ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் இருளும் ஒளியும் நம்ம எது சொல்கிறோம், இன்பம் துன்பம். இந்த இன்பம் துன்பத்தை யார் கடந்து வராங்களோ அவங்க அடுத்த நிலைக்கு போவாங்க. இதுதான் இந்த வேதத்தின் சிறப்பை யார் கற்றுக்குறாங்களோ இந்த இருளும் ஒளியும் இல்லா ஒளிநிலையை அவங்க அடைவாங்க. அப்படின்னா ஒவ்வொரு கல்லால் புடையாமல் இருந்து
நான்முக கற்றறிந்து வல்லார் நால்வருக்கும் வாக்கறிந்த பூரணமாய் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி அவர் ஆகம நெறிகளை அப்போலேருந்து அவர் சிஸ்டமேட்டிக்காக கொடுத்துட்டு வர்றார். இது நம்ம மக்கள் அது உள்ளார்ந்து உணராமல் வெளி பூஜையே நம்ம காட்டிகிட்ருக்கோம். சரியிலே நம்ம நிற்கிறோம். சரியிலே நின்னால் மட்டும் பார்த்தாது. அடுத்து கிரியை இருக்குது, யோகம் இருக்குது, ஞானம் இருக்குது. சரியை, கிரியை, யோகம், ஞானம். இன்னும் வள்ளல் பெருமான் இன்னும் அட்வான்ஸாக போய் சரியை கிரியை, சரியை யோகம், சரியை ஞானம்னு அப்படின்னு அவர் வகுத்து திருவருப்பாவில் சொல்லுவார். இதெல்லாம் நம்ம அந்த பேசிக்காக நம்ம கொண்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒன்று நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி இறைவனை நம்ம ஈர்க்கும்போது தான் அதோட சிஸ்டம் புரியும். இத்துடன் திருமந்திரத்தின் வேத சிறப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பாடலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய.